ஆக்சுவலா விஜய் சேதுபதி கிளியரா டிசைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு எல்லாரும் அடிக்கிற அடியில மொத்த பேரும் அலறி போய் உட்கார்ந்துடணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு இருக்காரு. அது இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது கிளியரா தெரியுது. ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல சொல்றாரு பாருங்க, கமருதீன் உட்காருங்க கமருதீன், கமருதீன் உட்காருங்க கமருதீன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிட்டத்தட்ட மூடின்னு உட்காருங்க கமருதீன் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்லல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மொத்த பேரும் மிரட்டி வைக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா எதுக்கு கமருதீனை இந்த அளவுக்கு டார்கெட் பண்றாரு, எதுக்கு அட்டாக் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வேற ஒரு வார்த்தையை ஒன்று மென்ஷன் பண்றாரு. இந்த மாதிரி நீங்க தான் பாலிடிக்ஸ் பண்றீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்றாரு. சோ இந்த செகண்ட் ப்ரோமோ, இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது சில பேர் கன்ஃபியூஸா இருக்கும். அதாவது இதுல என்ன சொல்ல வராங்கன்னு சில பேருக்கு புரியாம இருக்கலாம். அதுக்கான ஒரு கிளியரான எக்ஸ்பிளேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா மேட்டர் என்ன பாத்தீங்கன்னா, கமருதீனை டைரக்டா அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா அட்டாக் பண்ணல. அவர் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளேஷன் கேட்கறாரு. என்னன்னா இந்த மாதிரி கமருதீன் என்ன சொல்ல வர்றாரு அந்த ப்ரோமோல பார்க்கும்போது, இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்ல இருக்க எல்லாருமே எங்களை வந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. அதாவது டீலக்ஸ் ஹவுஸ் இருக்குல்ல, சோ அந்த ஹவுஸ்ல இருக்க எங்களை வந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே டிஸ்டர்ப் பண்றாங்க. அந்த வகையில சபரியும் அதுல ஒரு ஆளோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சபரி மேல தூக்கி பழிய போடுறாரு. சோ அதுல பழிய போடுறதுக்கான ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டில் ஆல்ரெடி 2-3 பேர் பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இருக்காங்களே, அவங்க வந்து அந்த தொடப்பத்தை வச்சு பெருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு குரல் கொடுக்குறது. ஸோ பிக் பாஸ் வீட்டிலேருந்து அவங்க ஒன்று பண்ணியிருப்பாங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்களே, அவங்க வந்து சாப்பாட்டில் உப்பு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயம் மட்டும்தான் இவங்க பண்ணாங்களே, பெருசாக வேறு எதுவுமே திருப்பி அடிக்கவே இல்லை. மற்றபடி அவங்க சொன்ன வேலையெல்லாம் மாங்குன்னு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. வேற யாருமே எனக்கு தெரிஞ்சு பெருசாக அகேன்ஸ்டாக குரல் கொடுக்கவே இல்லை. அதுலேயும் கனி இருக்காங்களே, அவங்க வந்து எப்படி குரல் கொடுத்தாங்கன்னா, பிக் பாஸ் கூப்பிட்டு சொன்னாரு, ஏன் கனி என்ன நீங்க சமைக்க வந்திருக்கீங்களா, இந்த ஷோக்கு எதுக்கு வந்திருக்கீங்க, சமைக்க தான் வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டேரக்டா உங்களுக்கு ஹிண்டே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கனி வந்து யோசிச்சாங்க, இல்ல நம்ம அவங்க சொல்ற வேலையில செய்யக்கூடாது, நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு கனியும் பிரவீன் ராஜும் அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, சாப்பாடுல உப்பு போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஏதாவது நம்ம ஒரு திருப்பி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இவங்க 2 பேர் மட்டும் தான் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து திருப்பி வேலையை காமிச்சது. மிச்சம் எல்லாருமே சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் கமருதீன் என்ன பண்றாரு, பழிய தூக்கி சபரி மேல போறாரு. அதாவது சபரியும் அந்த இதுல ஒரு ஆளா இருப்பானோ, அவனும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்ல வர்றாரு, அதுக்கான காரணம் என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா, சபரி வந்து யாருக்கிட்டையும் பெருசா பகச்சிக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் சபரி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா கண்டஸ்டன்ட் கிட்டையும் ஏதாவது பிரச்சனை 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போயிட்டு அது ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்ணிடுறாரு. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சபரி இவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் என்ன ஆகுது, எல்லாருக்கும் சபரி மேலே ஒரு இது வருது, சாஃப்ட் கார்னர் இருக்குது. அதாவது இப்போ இந்த திவாகர் இருக்கார்ல, அவரு கூட மற்றவங்க கிட்ட எகிறனாலும் சபரி கிட்ட எகிற மாட்டார். நேற்று கூட ஒரு சண்டையில் சொல்லியிருப்பாரு, சபரி உன் மனசுக்கு நீ ஜெயிப்ப சபரி அப்படின்ற மாதிரி. யாரு கமருதீனுக்கு அகேன்ஸ்டா ஒரு சண்டை வரும்ல, அந்த சண்டையில் சொல்லியிருப்பாரு, நீ தான் சபரி ஜெயிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சபரியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் இந்த மாதிரி அவர் வந்து அவங்க டீமில் வந்து பயங்கரமாக அவங்க டீம்ல இருந்து இந்த டீம் அடிக்கிறாரு அப்படின்றதுக்கோசம் இல்லை. அந்த டீமில் எந்த டீமில் இருந்தாலுமே யாராவது 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்தால் போய் சார்ட் அவுட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் பொலைட்டாக பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கோசம் தான். ஆனால் கமருதீன் எப்படி சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி வந்து அவனை எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் அவன் ஏதோ ஒரு வேலை பண்ணுறான், உள்ள அவன் ஏதோ திட்டுதனை பண்ணுறான் அப்படின்ற மீனிங்கில் சொல்ல வர்றாரு. அதுக்கு தான் விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கமருதீன் நீங்கள் தான் இப்போ பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அதாவது உங்களுக்கு உங்க உங்க டீலக்ஸ் ஹவுஸ் இருக்குல்ல, சோ அதுக்குள்ள உங்களுக்கான கூட்டத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கோசம் பாலிடிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது என்னமோ உண்மைதான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. கமருதீனுக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அவர் கோவப்படுறது தான். எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு கோவப்படுறாரு. ஒரு விஷயம் பேசுகிறோம், நம்ம மேலே தப்பே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்புக்கு வந்து கிளாரிட்டி கொடுக்குறது வேற. அதாவது இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு, அந்த தப்பை வந்து இதை வந்து நான் புரிய வைக்கிறேன், அது எதனால் நடந்தது அப்படின்னு சொல்கிறது வேற. அந்த தப்பு நடந்தாலுமே இதில் வந்து இப்போ என் தப்பை மட்டும் பார்க்குறேன், நான் பண்ண சரியும் இருக்குல்ல அதையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும், செம்ம காண்டாகும். என்னடா அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான், அந்த தண்ணியை வந்து விட்டார், அந்த தண்ணி விட்டா தப்பு பண்ணிட்டான், ஆனா தப்பே பண்ணாத மாதிரி அவன் பேசிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி ஆப்போசிட்ல இருக்க எல்லாருமே கோவம் வரும். ஏன்னா தப்பு நடக்கும் போது சாரி கேட்டு கடந்து போயிடணும். ஆக்சுவலா இவருக்கு கமருதீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சபரி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. அதாவது எங்க 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு, 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அவரு நினைச்சிருந்தா ஈஸியா கமருதீன் மட்டும் தான் இதுல தப்பு பண்ணது, அவன் வந்து அந்த நைட்டு தூங்கிடக்கூடாது, இது ஏன் மேல என்னெல்லாம் குறை சொல்லாதீங்க, அவனை குறை சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருந்துடலாம். ஆனா அன்னைக்கு நைட்டு வந்ததுக்கும் சரி மற்ற எல்லாத்துக்குமே சேர்த்து எங்க 2 பேருக்கு மேலேயும் தப்பு இருக்கு, நாங்க தான் அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒன்னா தான் சேர்த்து வச்சு பேசினாரு. ஆனா கடைசியில நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா சபரிக்கும் கமருதீனுக்கும் முட்டிக்கிச்சு. அதாவது சபரி வந்து இந்த மாதிரி வெளியே இந்த மாதிரி போகும்போது சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லி இருப்பாங்க. இவர் வந்து இங்கேருந்து போகும்போது சொல்லிட்டே போயிருக்க மாட்டார். கேட்டால் சபரி வெளியே நிற்கிறானே அதனால தான் சொல்லாம போனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சபரி கேட்டிருப்பாரு, நீ போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு தானே மச்சான் போகணும் அப்படின்ற மாதிரி. நீ தான் நிற்கிற, நான் எதுக்கு சொல்லிட்டு போகணும் சொல்லிட்டு 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முட்டிக்கிற மாதிரி போயிட்டாங்க.
பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அந்த பிரச்சனையில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதில் கூட இவர் வந்து ஏகப்பட்ட வார்த்தையை விட்டுட்டாரு கமருதீன். அதாவது சபரையும் வார்த்தையை விட்டார். சபரை அதாவது பெருசாக எதுவும் திட்டிக்கல. அதாவது நீ வந்து இப்படி பண்ணிட்டச்சே அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வார்த்தை பேசினாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ட்ரிகர் ஆகி சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எபிசோடில் நேற்று வரல. அது எபிசோடில் வந்திருந்தா தான் தெரிஞ்சிருக்கும் கமருதீனுக்கும் சபரிக்கும் வந்த சண்டை எப்படி இருந்ததுன்னு. கொஞ்சம் 2 பேருக்குள்ள ஒரு ஃபைட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடை கேப் வந்து வந்துச்சு. அந்த கேப்பில் தான் இப்போ என்ன பண்ணுறாரு, ஆப்படிக்கணும்னு சொல்லிட்டு சபரி வந்து கோத்து விடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஆனால் ஒன்று மட்டும் கிளியருங்க, கமருதீனுக்கு இன்னைக்கு பயங்கரமான சரவடி இருக்குது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். அது இந்த செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது கிளியராக தெரியுது. விஜய் சேதுபதி வந்திருக்க மைண்ட் செட் கரெக்டாக தப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கரெக்ட், 100% கரெக்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது மொதல் வாரத்தில் இவங்க எல்லாரையும் அடிக்கணும். ஏன்னா நார்மல் கண்டஸ்டன்ட் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் எப்படி சொல்ல ஒரு மாதிரி பொலைட்டாக போயிட்டா கூட பரவாயில்ல நார்மல் கண்டஸ்டன்ஸ் கிட்ட. இப்போ வந்திருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கண்டஸ்டன்ஸ். ஸோ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல அடிச்சு வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே விஜய் சேதுபதியை அவரை மதிக்க மாட்டாங்க. லாஸ்ட் வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்களா, அதுக்கான பதில் இதுதான். அதாவது என்ன ஆட்டிடியூடு, விஜய் சேதுபதி ஆட்டிடியூட் என்ன, ஒருத்தவங்க வந்து மரியாதை கேட்டு வாங்கக்கூடாது. இப்போ ஆதிரை வந்து எந்திரிக்கலாம் என்ன இப்போது, அது வந்து மரியாதை எப்பவுமே கேட்டு வாங்கக்கூடாது, தானாக கொடுக்கணும். விஜய் சேதுபதி வந்து கேட்டு வாங்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து எப்படி சொல்லுது, மரியாதை வந்து கொடுக்காம அதை வாண்டடாக கொடுக்காம இருக்காங்கல்ல, அப்படி இருந்தால் பரவாயில்ல. மரியாதை தெரியாதவங்களுக்கு கொட்டு வச்சு தான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை தெரியாமல் இருக்காங்க. அதனால தான் அந்த ரோஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரில. அதாவது மரியாதை வந்து அவர் கேட்டு வாங்குறாரு அப்படின்ற மாதிரி எப்படி சொல்றீங்கன்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஷோல ஒரு விஷயம் எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டே எபிசோட் இதான், சாட்டர்டே எபிசோட் ஃபர்ஸ்ட் எபிசோடு. ஸோ இதில் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறது கூட அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதை வந்து தப்புன்னு சொல்றதை விட மரியாதை எதாவது கேட்டு வாங்குறாரு அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்றீங்கன்னா நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிக்க தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி இந்த மாதிரி ரோஸ் பண்றது, இந்த மாதிரி அவங்கள உட்கார விடாம எந்த நிற்க சொன்னது, இது எல்லாமே எதுக்குன்னா ஒரு விதமான பயத்தை கிரியேட் பண்றது. அந்த பயத்தை கிரியேட் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு தோணுது. ஏன்னா கண்டஸ்டன்ஸ் இந்த சீசன்ல இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க, யாரையுமே புரிஞ்சிக்கவே முடியல. எக்ஸாம்பிளுக்கு கமருதீன்லாம் என்ன நினச்சிருந்தேன் இனிஷியலாக, உண்மையிலேயே ஒரு பயங்கரமான பிளேயராக இருப்பார் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பார்க்கும் போது தான் தெரியுது இவர் ரொம்ப பயங்கரமான பிளேயர் அப்படின்ற மாதிரி இருக்குது. கமருதீனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மைண்ட் செட்டில் எப்படின்னா திவாகர் அட்டாக் பண்ணும் அது மட்டும் தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கமருதீன் அதை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு கொஞ்சம் வைடராக யோசிச்சாருன்னா அந்த கேமில் அடுத்து எப்படி ப்ரொசீட் பண்ணலாம், எப்படி ப்ராசஸ் பண்ணலாம், யார் வந்து இங்கே டஃப்பான பிளேயர் அப்படின்ற மாதிரி யோசிச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதை விட்டுட்டு இவர் வந்து நான் சொன்ன மாதிரி புள்ள பூச்சியை டார்கெட் பண்ணிட்டு இருந்தால் இப்படி தான் விஜய் சேதுபதி கிட்ட ஒவ்வொரு வீக்கெண்டும் வச்சு செய்கை வாங்க வேண்டியதாக இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் கமருதீன் நெக்ஸ்ட் வீக் நாமினேஷனில் கண்டிப்பாக வந்துடுவார். ஏன்னா ஒரு பக்கச்சிக்கிட்ட ஆளுங்க வந்து ரொம்ப அதிகம். எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நார்மலாக, அதாவது இப்போ எப்படி சண்டை போடுறது திவாகர்கிட்ட எக்ஸ்ட்ரீமாக சண்டை போடுவார், மற்ற பேருக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சண்டை போடுவார், ஆனால் டக்கு டக்குன்னு வாய் விட்டார். அதனாலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு காண்ட் இருக்குது. ஸோ அந்த காண்டில் வச்சு கம்பல்சரி நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் குத்திடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் நெக்ஸ்ட் வீக் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்டிருந்தீங்களா, அதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு இந்த வீக் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷன் இல்லை. ஏன்னா கலையரசன் இருக்க பட்சத்தில் கலையரசன் தான் போவார். அதாவது 2 பேரும் இந்த வாட்டி பிரவீன் காந்தியும் கலையரசன் 2 பேரும் இந்த வீக் தூக்கிட்டாங்கன்னா மேபி கமருதீன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கமருதீன் போகிறதுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லாமல் இல்லை. அதை எப்படி சொல்ல, வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அவருக்கு வந்து இப்போ ஹேட்டர்ஸ் இப்போதைக்கு இருக்காங்க. அதாவது நிறைய பேர் கமருதீனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் விட்ட வார்த்தைகள் நேற்று நைட்டு கூட நிறைய லூஸு மென்டல் நீ தான் ஏன்டா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி பேசி ஒரு மாதிரி வார்த்தையை விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனால நிறைய பேர் கமருதீனை வெறுக்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கு அவருக்கு சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது ஓகே அவர் சீரியல் ஆர்டிஸ்ட்னால மேபி அவருக்கு ஃபேன் பேஸ் இருக்குதா என்னன்னு தெரியல, பட் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது சோஷியல் மீடியாவில் நல்லா பார்க்க முடியுது. ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா நெக்ஸ்ட் வீக் போகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. மேபி இதை விட மோசமாக ஒரு கேம் பிளே மாறுச்சுன்னா அப்போ கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இன்னைக்கான எபிசோடு ஒவ்வொரு ப்ரோமோவும் பார்க்கும்போது பயங்கர சரவடியாக இருக்குங்க. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி இதே மாதிரி இன்னைக்கு ஷோ ஃபுல்லாக கொண்டு போனால் பெட்டராக இருக்கும். இந்த ப்ரோமோவில் மட்டும் கொஞ்சம் ஹைப் ஏற்றி காமிச்சிட்டு மற்றபடி ஷோவில் ஒன்றும் இல்லாமல் புஷ்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம கடுப்பாயிடும். அந்த மாதிரி மட்டும் பண்ணுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.